ஜெபப்படுகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற பரிசுத்தமான தேவாலயத்துக்காக சொல்கிறோம். இந்த தேவாலய பிரதிஷ்டை பண்ணி ஆசிரிக்க முடியாது. எங்களுடைய விளைவுகளின் முதல் பலனை நாங்கள் கொண்டு வந்து உடைய சமூகத்திலே படைத்து எங்களுக்கு ஆகாரம், வஸ்திரம், உறைவிடத்தெல்லாம் தாங்கள் காப்பாற்றின தேவனுக்கு நன்றி செலுத்த முடியாத அருப்பின் பண்டிகையாகவும் ஆசிரிக்கிறோம். இந்த பண்டிகையிலும் தேவனின் மத்தியில் கடந்து வாரும். எங்களை ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆராதனை கீதங்கள் 568 பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 568, கிறிஸ்தவ கீர்த்தனைகள் 210 பாடுவோம்.
நம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த தேவ வசனத்தை கேளுங்கள்.
கஷ்டப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய அடையும்படிக்கு அவரை தந்தருளி வலுவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மை, எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானேயானால் நீதிபதியாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் நம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவமான பெயரோடு ஜீவன் மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் நின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. பரிசுத்த பிதாவே, கேருபீன்கள் சேராபீன்கள் ஓயாமல் புகழ்ந்து துதிக்க பொதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை போற்றுகிறோம். உம்மை ஆராதிக்க தேவரே எங்களுக்கு தந்துள்ள மகிமையான யோவான் ஆலயத்திற்கு ஸ்தோத்திரிக்கின்றோம். இவ்வாலயத்தில் ஒரு வசனத்தை நாங்கள் தியானிக்கையில் உம்மை பற்றிய மெய்யறிவிலே நாங்கள் வளர கிருபை புரிந்தோம். இவ்வாலயத்தில் உம்மை ஆராதிக்கின்ற நாங்கள் உண்மையோடும் ஆவியோடும் ஆராதிக்கவும் தேவரே தங்கும் ஆலயமாக எங்களை அர்ப்பணிக்கும் கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். பழைய பாட்டு வேத பகுதி வாசிக்கிறோம். இன்றைய நாளுக்கென்று வாசிக்க வேண்டிய வேத பாடகம் உபாகமம் 26ஆம் அதிகாரம் 1 முதல் 11ஆம் வசனம் வரை. உபாகமம் 26 1 முதல் 11 வரை. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை கட்டிக்கொண்டு அதில் வாசம் பண்ணும் போது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன் தேசத்தில் நீ பயிரிடும் நிலத்தின் கனிகளில் எல்லாம் முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையிலே வைத்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானத்திற்கு போய் அந்நாட்களில் இருக்கும் ஆசாரியனிடத்தில் சென்று அவனை நோக்கி, கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் வந்து சேர்ந்தேன் என்று இன்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் அறிக்கையிடுகிறேன் என்பாயாக. அப்பொழுது ஆசாரியன் அந்த கூடையை உன் கையிலிருந்து வாங்கி அதை உன் தேவனாகிய கர்த்தரின் பலிபீடத்திற்கு முன்பாக வைக்க கடவன். அப்பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நின்று வசனித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தானாய் இருந்தான். அவன் கொஞ்சம் ஜனங்களோடு எகிப்துக்கு போய் அவ்விடத்தில் பரதேசியாய் சஞ்சரித்து அங்கே பெரிய பலத்த திரட்சியான ஜாதியானான். எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமியையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார்.
இப்பொழுதும் இதோ கர்த்தாவே, தேவரீர் எனக்கு கொடுத்த நிலத்தினுடைய கனிகளில் முதற் பலனை கொண்டு வந்தேன் என்று சொல்லி அதை உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் பணிந்து நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுகிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தமும் சந்தோஷப்படுவீர்களாக. வாசிக்க வேண்டிய வேதபாடம் வாசிக்க முடியல. வாசிக்க வேண்டிய நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள் முடிய. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 11 முடிய. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனப்படாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் வேதங்களும் உங்களுக்கு இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா? பவுல் யார்? அப்பல்லோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருளளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவாய் இருந்த ஊழியக்காரர் தானே. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அவனவன் தங்கள் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். எனக்கு அழைக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியைப் போல அஸ்திவாரம் கொண்டேன். வேறொருவன் அதின் மேல் கட்டுகிறான். அவனவன் தான் அதின் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திவாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. வாசிக்க வேண்டிய நிருப வாசிப்பு படித்தாயிற்று. சுவிசேஷ வாக்கியத்திற்காக அவர் எழுந்திருக்கும் மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் அடங்கியுள்ள தேவனுடைய வார்த்தை கேளுங்கள். மத்தேயு 21 10ஆம் வசனம் முதல். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்தில் இருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறாவிற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர்புகை ஆக்கிறீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் செய்த அதிசயங்களையும்
தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளை பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் கண்டு கோபம் அடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துணிவுண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார் என்பது வேத பகுதி வாசித்தாயிற்று. மகிமையே உண்டாவதாக கிறிஸ்துவுக்கே மகிமையே உண்டாவதாக. வானத்தையும் பூமியையோ காணப்படுகிறது காணப்படாதமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். தேவனுடைய ஒரே ஒரே பேரான குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் ஜென்மிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்குபவராக ஜென்மிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தை உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்தில் இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கனிதயாளுக்கு அவர்களுக்கு மனுஷனானார். காலத்தில் வேதவாக்கியங்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலதுபுறத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளவரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரன் என்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடு குமாரனோடு கூட சுதந்திரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபையுடன் விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மகிமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். அருமையான இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலை வேளையிலே நம்முடைய ஆலய பிரதிஷ்டை பண்டிகைக்கு நம் மத்தியிலே வந்திருக்கிற நம்முடைய குருவானவர் அவர்களை நான் வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒருவேளை நம்மளுடைய புது சேகர குருவானவர் அவர்களுக்கு அவசரமான பணியின் காரணமாக அவர்கள் வெளியூர் சென்றிருப்பதால் நம்முடைய ஐயா அவர்கள் எங்களுடைய சேகரத்தின் நாகலாபுரம் சேகரத்தின் சேகர தலைவர் குருவானவர் ஐயா அவர்களை அழைத்த போது அவர்கள் மகிழ்ச்சியோடு கூட அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு இன்று இந்த நாளிலும் நம்முடைய பிரதிஷ்டை ஆராதனைக்கும் அன்பின் பண்டிகையும் நடத்தி தரும்படி நம் மத்தியிலே வந்திருக்கிற நம்முடைய ஐயா அவர்களை நம்முடைய முத்துச்சாமுரம் சபையின் சார்பாக அவர்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். அவர்களுக்கு பல வேலைகள் உண்டு. இன்று கூட நாகலாபுரம் சேகரத்திலே ஆலயத்திலே முக்கியமான இஸ்ரேல் நாட்டில் இருந்து ஒரு குறிப்பிட்ட குழுவினர்கள் வந்து ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது அவர்கள் தூர தேசத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்று அந்த ஆராதனையை ஆரம்பித்து விட்டு அவர்கள் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார்கள். வேலையின் மத்தியிலும் நம்முடைய அழைப்பை அன்பான அழைப்பை ஏற்று மகிழ்ச்சியோடு நம் மத்தியில் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அதோடு கூட நம் மத்தியிலே வந்திருக்கிற வெளியூரை சேர்ந்தவர்கள், இந்த சபையை சேர்ந்து வெளியூரிலே இருக்கிறவர்களே நான் அன்போடு கூட வரவேற்கிறேன். குறிப்பாக நம்முடைய புது சேகரத்தின் சார்பாக திருமண்டல பெருமன்ற உறுப்பினர் அவர்கள் நம் மத்தியிலே வந்திருக்கிறார்கள். அவர்களே நான் அன்போடு கூட வரவேற்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த நாளின் ஆராதனை சிறப்பிக்கும் வண்ணமாக நம் மத்தியிலே கீபோர்டு போடுவதற்காக வந்திருக்கிற விளாத்துக்குளம் சேகரத்தை சேர்ந்த தம்பி பேர் மனோஜ் தற்பொழுது அருப்புக்கோட்டையில் இருக்கிறார்கள். அவர்களும் நம்முடைய அழைப்பை ஏற்று அது ஆலய பிரதிஷ்டை பண்டிகை, ஆகவே கீபோர்டு போட வேண்டும் என்று என்னுடைய கணவர் அழைத்த போது மகிழ்ச்சியோடு கூட நம் மத்தியிலே வந்திருக்கிறார்கள். அவர்களே நான் அன்போடு கூட வரவேற்கிறேன். மட்டுமல்ல, இங்கு வந்திருக்கிற அநேக
அறிமுகங்கள் இருக்கிறது. ஒருவேளை இந்த பிரதிஷ்டை ஆராதனைக்காக நீங்கள் கடந்து வந்திருக்கலாம், நேர்த்திக்கடனோடு பொருத்தனையோடு இந்த ஆராதனையை எப்படியாவது கடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கடந்து வந்திருக்கலாம் பல மைல் தூரத்தில் இருந்து. அவர்களையும் நான் திருச்சபையின் சார்பாக அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். தொடர்ந்து நம்முடைய திருச்சபைக்கு வேண்டிய அறிவிப்புகளை நம்முடைய சாரர்கள் தருவார். இன்று மாலை 6:30 மணிக்கு நம்முடைய கிராம மிஷனரி இயக்கம் VMM அவர்கள் சார்பாக திரு சகோதரர் டேவிட் கணேஷ் அவர்களுடைய துணைவியார் திருமதி ஜபராணி அவர்கள் நம்மத்திலே வந்து கன்வென்ஷன் கூட்டம், ஆவிக்குரிய கன்வென்ஷன் கூட்டம் நடத்தி தருவதற்கு அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். சரியாக 6:30 மணிக்கு அந்த கூட்டம், கன்வென்ஷன் கூட்டம் நடைபெறும். இன்று மாலை 6:30 மணிக்கு நம்முடைய ஆலயத்திலே வைத்து பிரசித்தி பெற்ற ஊழியத்திலே அதிக ஈடுபாடு கொண்ட அருமையான டேவிட் கணேஷ் அவர்களுடைய துணைவியார் அவர்களுடைய குழுவினர் வந்து சிறப்பு கன்வென்ஷன் கூட்டம் நடத்துவார்கள். அவர்கள் நம்ம மத்தியிலே வருவது நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். யாரும் அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. கண்டிப்பாக எல்லாரும் என்ன செய்யணும், கண்டிப்பாக 6:30 மணிக்கு இன்று மாலை நீங்கள் வந்துவிடும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமென் தொலைக்காட்சியை 24 மணி நேரமும் ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையிலே கிராமங்களிலே அநேக ஆலயங்கள் கட்டி கொண்டிருக்கிறார்கள். மிஷினரிகளை கிராமங்களிலே நியமித்து ஆண்டவருடைய ஊழியத்தை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வருவது நமக்கு கிடைத்த பாக்கியம். எனவே அனைவரும் குடும்பமாக நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆராதனை ஆலய பிரதிஷ்டை பண்டிகை மற்றும் அர்ப்பின் பண்டிகை திருவிருந்து ஆராதனையாக நடைபெறுகிறது. ஆராதனை முடிந்தவுடன் அர்ப்பின் பண்டிகை பொருட்கள், ஆலயத்திலே படைக்கப்பட்ட பொருட்கள் ஏலமிடப்படும். எனவே நீங்கள் அந்த ஏலத்தை அர்ப்பின் பண்டிகை காணிக்கையாக எடுத்துச் செல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அந்த ஏலம் முடிந்தவுடன் ஐக்கிய விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது சபையாருக்கு மட்டும் அந்த ஐக்கிய விருந்து என்று நாம் சில வருடங்களாக கடைபிடித்து வருகிறோம். அந்த ஐக்கிய விருந்திலும் சபையார் யாவரும் குடும்பமாக கலந்து கொள்ளவும், அதற்கு ஒத்துழைப்பு தரவும், பரிமாறுவதிலே மற்ற காரியங்களிலே நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தரவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஐக்கிய விருந்து அவர்களாக ஒரு குடும்பமாக நம்முடைய சபையை சார்ந்த காலம் சென்ற போட்ராஜ், திருமதி எஸ்தர் போட்ராஜ் அவர்கள் குடும்பத்தினர் தருவதாக வாக்கு கொடுத்தார்கள். அது குறித்து திரு ரவி போட்ராஜ் அவர்களிடத்திலே நான் பேசின பொழுது அவர்கள் என்னுடைய தம்பியிடமும் நான் பேசியிருக்கிறேன். நாங்கள் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக அந்த ஐக்கிய விருதுக்கான செலவை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னார்கள். அவருடைய துணைவியார் என்னோடு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பேசினார்கள். என்ன செய்யலாம் சார், எப்படி செய்யலாம் அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் கேட்டுட்டு இந்த நாளுக்கான அந்த ஐக்கிய விருதை நமக்கு ஏற்பாடு செய்து தந்திருக்கிறார்கள். அவர்களையும் நம்முடைய திருச்சபையின் சார்பாக வாழ்த்துகிறோம். அந்த திருமதி ரவி கோட்ராஜ் அவர்கள் இந்த நாளிலே கோயம்புத்தூர்லேருந்து நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார்கள். இந்த ஆராதனையிலே நீங்கள் ஐக்கிய விருந்திலும் சிறப்பாக வந்து பங்கு பெற்று ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒருவேளை இந்த ஆராதனை முடிந்தவுடன் ஐயா அவர்கள் இது பொருட்களை, அர்ப்பின் பண்டிகை பொருட்களை ஆசீர்வதித்து ஜெபிப்பார்கள். அதை தொடர்ந்து ஏலம் விட்டவுடன் ஐக்கிய விருந்துக்கான அந்த விருந்தை ஐயா ஜெபம் செய்து ஆசீர்வதித்து நமக்காக வழங்குவார்கள். கடைசி வரை இருந்து இந்த பண்டிகையிலே கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் ஒரு முக்கியமான அறிவிப்பு, நம்முடைய திருச்சபையின் ஒவ்வொருவருடைய பர்டிகுலர்ஸ் தயார் செய்வதற்கென்று நம்முடைய குருவானவர் சாம்ராஜ் கிருபாகரன் ஐயா அவர்கள் கடந்த ஒரு சில மாதங்கள் முன்பாக அதை அறிமுகப்படுத்தினார்கள். ஒவ்வொருடைய பெயர், பிறந்த தேதி, ஞானஸ்நானம் பெற்ற தேதி,
திடப்படுத்தல் பெற்ற தேதி, பிறகு திருமணம் நடைபெற்ற தேதி, திருமணம் நடைபெற்ற ஆலயம் விவரங்கள் கேட்டார்கள். இப்பொழுது திருமண்டலத்திலிருந்தே அதற்கான விவரங்கள் கேட்கப்பட்டு அதற்கான படிவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஞான ஸ்நானம் பெற்ற குழந்தைகளில் இருந்து பெரியவர்கள் வரை அனைவரும் அந்த படிவத்தை ஒரு நிரட்டித்தர உங்களை போது கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை கடந்த நம்முடைய குருவானவர் அவர்கள் ஏற்பாடு செய்யும் போது உதவி செய்தவர்கள் நம்முடைய சபையை சார்ந்த தங்கச்சி ஒருத்தங்க ரெடி பண்ணாங்க. அவர்கள் அந்த படிவத்தை பெற்றுக்கொண்டு நேரம் கிடைக்கும் பொழுது அதை பூர்த்தி செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஃபோட்டோ ஒன்று வேணும், பாஸ்போர்ட் சைஸ் உங்கள் ஃபோட்டோவும் நீங்கள் தயார் செய்து விடுங்கள். மே மாதம் 2ஆம் தேதிக்குள்ளாக அந்த படிவங்கள் பூர்த்தி செய்து தரப்பட வேண்டும். எனவே இந்த ஆராதனையில் அறிவிப்பு கொடுக்க சொல்லி அவர்கள் கேட்டிருந்தார்கள். ஜெனிஃபர் கடந்த முறை அதற்குரிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். அதனால இந்த காரியத்திலும் ஜெனிஃபரோடு வாலிப தங்கச்சிமார் இணைந்து எழுத்துப்பிழை இல்லாமல் அந்த படிவத்திலே போட்டோ உரியவர்கள் போட்டோ ஒட்டி தரும்படி அவங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒருவேளை வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு உள்ளூரில் இருக்கிறவங்க அதை நிரப்பி அவர்கள் கையொப்பமிட்டு கொடுத்து விடலாம். எனவே நீங்கள் அதற்கான ஆயத்தங்களை செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆலயத்தின் உயர்த்துக்காக இந்த ஆல்டர் டேபிள் கிளாத் திரு யோவான் அவர்கள் குடும்பத்தார் வாங்கி கொடுத்திருக்கார்கள். அதே போல ஆலய உயர்த்திற்கு ஒரு பீரோ ஒன்று திரு தீனா, திருமதி எஸ்தர் தீனா அவர்கள் குடும்பத்தார் வாங்கி கொடுத்திருக்கார்கள். அதே போல பிரசங்க பீடம் தயாராகி வரவில்லை என்று சொன்னார்கள். அதற்கு முதல் மாத சம்பளத்தை தங்கள் பணி கொடுக்கப்பட்டு முதல் மாத சம்பளத்தை சகோதரி செல்வி செருபா அவர்கள் கொடுத்திருக்கிறார். செருபா ஆபிரகாம் அவர்கள் பிரசங்கம் செய்வதற்கு ஆண்டு கொடுக்கப்பட்டது என்று சொன்னார்கள். இவைகள் எல்லாவற்றும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கொடுத்து நாம் ஜெபம் செய்வோம். கொடுத்து குடும்பத்தாருக்காக ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த பலிபீடத்திலே இந்த ஆல்டர் கிளாத் பெற்று தந்திருக்கிற குடும்பத்தார் திரு யோவான் அவர்கள் குடும்பத்தார், அதே போல இந்த ஆலய உபயோகத்திற்கு ஒரு பீரோ ஒன்றையும் பெற்று தந்த குடும்பத்தினர் திரு தீனா, திருமதி எஸ்தர் தீனா அவர்கள் குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். ஒரு பிரசங்க பீடம் பெற்று தருவதற்காக தன்னுடைய முதல் மாத ஊதியத்தை கொடுத்துள்ளார் சகோதரி செல்வா ஆபிரகாம் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கிடைக்க பெற்று நாம் மேன்மைக்கென்று பயன்படுத்தப்பட உதவி செய்ததும் கொடுத்த கரங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறாக. இந்த ஆல்டர் கிளாத் மற்றும் யோகத்திற்கு கொடுக்கிற பீரோ இவைகளை தேவனுடைய நாமத்தினாலே இந்த யோவான் ஆலயத்திற்கான பிரத்யேகப்படுத்தி பிதா குமாரன் பரிசுத்தாவியானவராகிய தேவனுடைய நாமத்தினாலே ஆசீர்வதித்து பிரதிஷ்டை செய்கிறவர்களை நாம் பயன்படுத்தும் கொடுத்த குடும்பத்தினரையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். செய்திக்கு ஆயத்தமாக ஒரு பாடலை பாடுவோம். நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 617, கிறிஸ்தவ கீர்த்தனை 292 பாடுவோம். கர்த்தாவின் வசிக்கும் ஸ்தலத்தை நேசிப்போம். ஆராதனை கீதங்கள் 617, கிறிஸ்தவ கீர்த்தனை 292. Stay
மகிழ்ச்சி. இது இவ்வாறான சூழ்நிலையில் இவர்கள் நம்முடைய செயல்கள் குழுவானவர்கள் அலுவல் நிமித்தமாக வெளியே செல்ல வேண்டியிருப்பதனால் 10 நாட்களுக்கு முன்பதாக கேட்டுக்கொண்டார்கள். அதனால இந்த பண்டிகை ஆராதனை உங்களோடு கூட இருப்பதில் பெரும் மகிழ்ச்சி. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து தருவாராக. இந்த ஆலயத்தின் பெயர் என்னது? யோவான் ஆலயம். யோவான் ஸ்நானகனா இல்லை யோவானா? யோவான். சரியா, ஸ்நானகன் ஆலயம் கிடையாது, யோவான் ஆலயம். யோவான் சுவிசேஷகன், யோவான் ஸ்நானகன் வேற, யோவான் சுவிசேஷகன் வேற. சரி, இந்த சுவிசேஷத்தெல்லாம் கொடுத்தது இந்த யோவான். மிகவும் தெளிவாக வேதத்திலே 4வது சுவிசேஷமாக இந்த பகுதியை கொடுத்தது இந்த யோவான் சுவிசேஷகன். அவருடைய பெயரில் இந்த ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு 24வது வருடத்தில் நம்ம அடி எடுத்து வைக்கிறோம். 2003 பிரதிஷ்டை செய்யப்பட்டது. 23 ஆண்டுகள் கடந்து 24வது வருடத்தில் நாம கடந்து வரோம். இந்த பிரதிஷ்டை ஆராதனையிலே கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தியருவாராக. நான் கடந்த மாதத்திலிருந்து இந்த நாகலாபுரம் சேகரத்தின் பொறுப்பாக மாறுதலாய் கோவில்பட்டியிலிருந்து மாறுதலாய் வந்திருக்கிறேன். அதுக்கு முன்னால விளாத்திக்குளத்தில் இருந்தேன். விளாத்திக்குளத்திலிருந்து ஒரு 3 வருஷம் கோவில்பட்டி, அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கிறேன். உங்களெல்லாம் பார்க்கணும்னு இருந்தது. தாய் சேகரமாக நாகலாபுரத்தை நீங்கள் கொண்டிருந்தீர்கள். ஆண்டவருடைய சித்தம் வழி, அதாவது வளர்ச்சி அடையணும், இன்னும் புதிதாக செயல்படணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாகலாபுரம் சேகரத்தை புது சேகரமாக செயல்படுவதற்கு அதில் நீங்களும் ஒரு கிளை சபையாக இருக்கிறீர்கள். நன்றி சொல்கிறேன். இதில் சபை மொழியதாக நன்மையான டீச்சர் அவங்க செயல்படுகிறார்கள். சாரணை இணைந்து இந்த சபையின் வளர்ச்சிக்காக செயல்படுவது பெரும் மகிழ்ச்சி. இந்த சபையில் இருக்கிற எல்லா குடும்பத்தினரையும், இளம் உள்ளவர்கள், குட்டி பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தருவாராக. அருமையானவர்களே, இந்த இடம் தேவனுடைய ஆலயம் மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரும் மாற்றத்தை உருவாக்குகிற இடம். அது யாராக இருந்தாலும் சரி, நினைத்து பார்த்திராத வகையில், எதிர்பார்க்காத வகையில தேவன் மனிதனுடைய வாழ்க்கையில் அற்புதமான ஒரு காரியத்தை நிறைவேற்றி தருபவர். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சம்பவம் இல்ல ஒரு குறிப்பிட்ட இடம் வாழ்க்கையிலே திருப்பு முனையாக அமையும். வாழ்க்கையிலே மாற்றங்களை உருவாக்க செய்த இடமாக இருக்கும். உங்களுக்கு எந்த இடம் சொல்லி தெரியாது எனக்கு. ஆனால் ஒரு நாள் உங்களையும் என்னையும் மாற்றத்தை சந்திக்க வைத்து அவருடைய பிள்ளைகளாக மாறுவதற்கான சூழ்நிலை கொடுத்த இடமாக இருந்திருக்கலாம். அது எந்த இடமும் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். அப்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயுமே ஒரு குறிப்பிட்ட சம்பவம் இல்லாவிட்டால் குறிப்பிட்ட ஒரு இடம் நம்முடைய வாழ்க்கைக்கு திருப்பு முனையாக அமையும். அதே மாதிரி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலுமே, உங்களுடைய என்னுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலுமே திருப்பு முனையாக அமையும் இடமாக ஒவ்வொரு இடம் இருந்திருப்பதை பார்க்க முடியும். ஒருவர் கடந்து செல்கிறார் தன்னுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்வதற்கு. ஏதாவது ஞாபகம் வருதா? அவர் தகப்பன் வீட்டுல நல்ல அருமையான பஞ்சமத்து வீடு இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு சுகமான ஒரு சூழ்நிலையில, வனாந்தரமான சூழ்நிலையில் வயல்வெளியில கல்லை தூக்கி போட்டு, அதுதான் அவருக்கு தலையீடு. யாரு ஞாபகம் வருதா உங்களுக்கு? அவங்கதான் யாக்கோபு. அவர் எத்தன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏமாத்துக்காரன். அப்படிதானே? ஏமாத்தினாரா? எத்தனை முறை ஏமாத்தினாரு? யார
யாரெல்லாம் ஏமாத்துறாரு? சொல்லுங்க. சகோதரனை எப்படி ஏமாத்தினாரு? சேஷ்ட புத்திர பாரத்தை எனக்கு தந்துரு, கூட நிகழ்ச்சிக்க. சாப்பாட்டுக்காக நித்தியமான ஒன்றை கிரயமாக்கிறார். சரியா? நித்தியமான ஒன்றை கிரயமாக்கிறார். அது அப்படி ஊழத்தா நான் சேஷ்ட புத்திர பார்த்த தான் சொல்லி கேட்கறது யாரு? யாரு யாருக்கு கேட்கிறா? யாக்கோபு ஏசாவுக்கு கேட்கிறாரு. சரி, இன்னொரு முறையா ஏமாத்துறாருல அவரு. அவர் யாரை ஏமாத்துறாரு? யாரை ஏமாத்துறாரு? யாரு? அதான் யாரு ஏமாத்துறாரு? அப்பாவை. அப்பாவுக்கு என்ன பலவீனம்? கண்ணு தெரியாது. ஒருவருடைய பலவீனத்தை ஒருவருடைய பலவீனத்தை அவரு நான் தான் யாரு? யாரு? ஏசா. நான் தான் ஏசா. ஆனா அவர் யாரு? அவர் யாக்கோபு. அவர் ஏசா கிடையாது. தகப்பன்ட்ட நான் தான் ஏசான்னு சொல்லி ஏமாத்தான். அப்புறம் அதனால ஏமாத்திட்டு தான் அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு. இறந்து போன உடனே ஒரு நாள் என்ன, நான் இவனுக்கு ஒண்ணு போடுவேன், எந்த நிரந்தரமாக சேஷ்ட உத்தரபாதத்துக்குரியவர் யாரு? முதல் பிறக்கிற ஆண் குழந்தை சேஷ்ட உத்தரபாதத்துக்குரியவர். சேஷ்ட உத்தரபாதத்துல என்ன விசேஷம்? என்ன விசேஷம்? தகப்பனுடைய ஆசீர்வாதத்துல 2 மடங்கு. சரியா? 2 மடங்கு அவருக்கு கிடைக்கும். ஒரு குழந்தை தான் இவருக்கு கிடைக்கும். இளையவருக்கு சேஷ்ட புத்திர பாகத்துக்குரியவருக்கு 2 பங்கு கிடைக்கும். அதனால யார்தான் விடுவாங்க? ஏமாத்தினாலும் சரி, அடையணும் சரி, யார் கேள்வி கேட்டா என்ன அப்படின்னு சொல்லி நினைக்கிறது. உங்களை சொல்லல, உங்களை சொல்லல. யாரு? யாக்கோபு. சரியா? ஆனா ஆபிரகாமின் தேவன். சொல்லுங்க. அடுத்தது யாரு? ஈசாக்கின் தேவன். சொல்ல முடியல. யாக்கோபின் தேவன். யாருதான் வந்திருக்கணும்? ஏசாவு. ஆனா யாரு வர? யாக்கோபு. அதனால சொன்னேன், நீங்களே நினைச்சு பார்க்க ஆச்சரியமா என்னையா மாத்துறாங்க. எங்கேயோ கிடந்த எண்ணெய் குப்பையிலையும் புழுதியிலையும் சாக்கடையிலும் கிடப்பாங்க. நம்ம யாரு ஒரு தலைமுறைக்கு முன்னால இயேசு தெரியுமா? ஒருவேளை சிலர் ஒரு பல வருடங்களாக கிறிஸ்தவ அறிந்து வந்திருக்கலாம். ஆனால் அநேகர் இன்னைக்கு முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள். சரியா? எப்படி இருந்தோம்? எங்க விழுந்து கிடந்தோம்? எப்படி உருண்டு கிடந்தோம்? நமக்குதான் தெரியும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து அதே நிலையில அந்த தேவன் என்னை நம்மை புழுதியிலையும் சாக்கடையிலையும் பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் துணிகரத்திலையும் நம்ம வாழல. நம்ம எவ்வளவு அக்கிரமம் பண்ணிருக்கோம், எவ்வளவு துணிகரமா நான் தான் ஏசான்னு சொல்லியிருக்கேன். எவ்வளவு துணிகரம். தகப்பனுக்கு கண்ணு தெரியல அப்படின்னா என்ன செய்யறாங்க? அதுக்கு தகப்பனுக்கு சாதகமா தான் மகன் இருந்திருக்கணும். ஆனா தகப்பனுடைய பலவீனத்தையே தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த சூழ்நிலையில இவன மாதிரி யாருமே கிடையாது. வேதாந்தத்துல ஏமாத்துக்காரன், எத்துவல். அப்படிப்பட்ட ஒருவனை உருமாற்றம் அடைய செய்யக்கூடிய ஒரு இடம் இருந்தது. அப்படிப்பட்ட ஒருவனையும்
திருந்த செய்யக்கூடிய ஒரு இடம் இருந்திருக்கிறார். என்னைக்கு ஒரு மனிதன் ஏமாத்துவழியா எத்துவாளியா இருக்க போனதே இல்லை. தேவனுடைய திட்டம் நல்லவங்களா பார்த்து, அதனாலதான் ஆண்டவர் இவங்களெல்லாம் எடுத்து இல்லை, எத்து வழி ஏமாளியும் ஆண்டவர் பயன்படுத்த முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளை, ஆகினால்தான் சொன்னேன், நினைச்சே பார்த்துருக்க மாட்டோமா என்னையா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படத்தக்க விதத்துல ஆண்டவர் இடத்துல கேட்பாங்க. பிரதான ஆசாரியர், வேதப்பாரகர், சபை மூப்பர்கள் எல்லாம் கேட்கிறாங்க. என்ன இவங்க எல்லாம் கத்துறாங்க, சின்ன பிள்ளைகள் கத்துறாங்க. என்ன கத்துறாங்க? என்ன கத்துறாங்க? சின்ன பிள்ளைகள் என்ன கத்துறாங்க? நீங்களாம் அந்த குருத்தொழில் நியாயில போகும்போது ஓசனா கத்தலையா? சுவிசேஷ பகுதியில் வாசம் இல்ல, என்ன வாசம்? ஓசனா ஓசனான்னு ஆரம்பித்தார்கள். தாவீது குமாரன் ஓசனா. நீங்க அதை வாசிக்கலாம். அப்படிதான் நீங்க பொய் போல இருக்கு, நான் பொய் போல இருக்கு. ஏன்னா நாம அனைவரும் தோமவா தான் இருக்கோம். இன்னைக்கு தோமவா தான் நினைக்கக்கூடிய ஒரு நாள். என்ன சொல்லியிருக்குது? 21வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. மத்தேயு 21:16. இயேசுவை நோக்கி யார் சொல்றா? கலிலேயனா இல்ல, நீங்க வாசிப்பாங்களா? முன்னாட பின்னாட வந்து பிரதான ஆசாரியர், வேத அவங்கெல்லாம் கேட்பாங்க. அர்ப்பரித்தார்கள், விசாரித்தார்கள், தீர்க்கதரிசனம் செய்தார்கள். ஆசார் பிரதான 15 வாசிங்க. 15 பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி, இவங்க சொல்றதெல்லாம் கேட்குறீங்களா? இவங்க என்ன சொன்னாங்க? இவங்க என்ன சொன்னாங்க? ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். அப்படி கத்துவாங்க. நாம கத்திக்கணும். வாழ்க என்ன புரியல, என்னென்ன கத்துவோம்ல, வாழ்க அப்படிமோ. அங்க யாராவது பேச சொல்லுவாங்க, என்ன வாழ்க்கணும் என்னன்னே தெரியும். கத்த சொன்னாங்க, கத்துன. அருமையானவர்களே, இந்த ஓசன்னா, தாவீது குமாரன் ஓசன்னா கத்துனதுதான் யாரு? யாரு? சின்ன பிள்ளைகள். சரி, அதுக்கு முன்னாடி உள்ள வசனம் என்ன சொல்லுது? 15வது நல்ல கரெக்ட் வாசி. அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே யார் வந்தா? தேவாலயத்தில் யாருக்கும் இடம் இருந்துச்சு? குருடருக்கு இடம் இருந்துச்சு, சப்பானிகளுக்கு இடம் இருந்துச்சு. அப்புறம் தேவாலயத்தில் அவருக்கு வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். அடுத்த வசனம் அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகள். யாரு ஓசன்னா? தாவீது குமாரனுக்கு ஓசன்னான்னு சொல்றது யாரு? அந்த பிள்ளைகளுக்கான என்ன செஞ்சிருந்தாரு? குருட்டுத்தன்மை மாத்தினார், சப்பானிகள் இருந்தாலும் மாத்தினார். உங்களை மாத்திருக்காரு. எப்படி இருந்தோம்? நாம அக்கிரமத்தில் வரைக்கிற பாவத்தில் பாவம் தண்ணியா நம்ம பாவம் செய்யல, நம்ம பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்கல. நீ போற வழி தவறுன்னு சொல்லி எச்சரித்து அவர் வழியில் ஆண்டவர் கொண்டு வந்தாரா? கொண்டு வந்ததுக்கு நன்றி செலுத்த போய் என்ன கொண்டு வந்திருக்கீங்க? நீங்க அரபி பண்ணுறீங்க. எல்லாரும் கொண்டு வந்திருக்கீங்களா? எல்லா குடும்பம் வந்திருக்கா? செய்த நன்மை இருக்கு. 1 2 3 4 5 அவ்வளவுதான் இருக்குது. அவ்வளவுதான் குடும்பமா? அது இல்லை. உங்களுக்கு ஆகாரம் கொடுத்தாரா? ஏன்னா ஆகாரம் இல்லாம இறந்து திரிப்படியா வச்சிருக்காரு. ஆகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி வச்சாரா? வச்சிருக்காரு. வஸ்திரம் இல்லாம இருக்காரு இல்லையா?
அவ்வளோ நம்பி இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருடங்கள் வனாந்தரத்தில் நடத்தினார். உபாகம புஸ்தகத்தில் பழைய ஏற்பாடு வாசிக்கிறதெல்லாம் அதில் பார்க்கலாம். அவர்கள் கால்கள் வீங்கவில்லை, அவருடைய வஸ்திரம் பழையதாய் போகவில்லை. இப்ப ஓச நாட்கள் யாரு குருடர்கள் குணமான, சப்பானிக்கு குணமான. அவங்க நம்ம கருதுனாங்க சும்மா கத்துன்னு சொல்லிதான் அங்க சொல்லல, அது கட்சி கூட்டம் கிடையாது, யாரும் சொல்லல. இயேசு கிறிஸ்துவ பெத்தானியாவைய நீங்க தியானிச்சிருக்கீங்க, குருத்தோல் ஞாயிறு தான் தியானிச்சிருக்கீங்க, சரியா? வந்தாங்க, அவர் கழுதை குட்டுருச்சுன்னா கழுதை குட்டி கொடுத்தாங்க, அவரு வஸ்திரத்தெல்லாம் போட்டாங்க. அப்புறம் வழியிலதான் வஸ்திரம் தரிச்சாங்க, வஸ்திரத்தை விரிச்சாங்க. ஒண்ணும் இல்லாதவங்க என்ன பண்ணாங்க, மேல மரத்துல ஏறினாங்க, மரக்கிளையில் தரித்தார்கள், போட்டாங்க. அதுல ஆண்டவருக்காக செயல்படாத ஒருத்தர் கூட கிடையாது. தங்களுக்கு ஒரு வஸ்திரத்தை விரிக்க முடியாம இருக்கலாம், ஆனா உடல் உழைப்பு கொடுக்க முடிஞ்சதுல மரத்துல ஏறி கிளைகளை வெட்டி அந்த வழியில இயேசுவை வீதியிலே செல்வது. அப்போ தங்களுடைய உடல் உழைப்புகளாலேயும் தங்களுடைய சரீரத்தை ஆண்டவர் செய்த நன்மைகள், ஆகாரம், வஸ்திரம், உறையில்லை, இதெல்லாம் கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்லும் ஒரு கூட்டம் தான் ஆடி பாடுகிறார். எப்படி பாடாமல் இருக்க முடியும்? இவ்வளவு பெரிய நன்மைகளை செய்திருக்கிற தேவனுக்கு எப்படி நாம் வறுமையா வர முடியும்? நாம வந்திருக்கிறேன் எல்லாரும் சொல்லல, யாரும் வந்துருக்கீங்களா? எவ்வளவு நன்மை தெரியுமா? அன்னைக்கு உள்ள போக முடியாது. யாரு? குஷ்டரோகிகள் உள்ள போக முடியாது, சப்பானிகள்லாம் உள்ள போக முடியாது. நீ யாரு? விரட்டி விடுவாங்க தெரியுமா? விரட்டி விடுவாங்க. இன்னைக்குள்ள காலத்துல எம்மாதிரி ஆளுக்கு சட்டெல்லாம் போட்டு வந்தோம் அப்படின்னா யார் யாரு தர்மலாம் அப்படின்னா. ஆனா அந்த இடம் யாருக்கு புகலிடத்தை கொடுக்கிற இடம்? சப்பானிகள், குருடர்கள், நைந்து போனவர்கள், வாழ்க்கையிலே நோன்புட்டு போனவர்கள் எல்லாருக்கும் அடைக்கலை கொடுக்கிற இடம் எது? இந்த யோவான் நாளிகை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை ஒலிபெருக்கி மூலமா கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களே, இந்த யோவானின் ஆலயம் என்பது கிறிஸ்தவர்களுக்குரிய ஒரு மடம் கிடையாது, அது எல்லாருக்கும் ஒரு ஜெப ஆலயம். என்னுடைய வீடு, என்னுடைய வீடு நீங்க கவனிக்கிறீங்களா? சின்ன பிள்ளை வச்சுட்டு தான் இருக்க முடியும், ஆனா நானும் ஒரு காலம் கேட்க வச்சிருக்கேன், கேட்பேன், முடியும் போது கேட்பேன். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும். ஆனா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன ஆகிறாங்கன்னா, என்ன ஆகிறாங்க? எப்படி கலர்படியா இருந்தாங்க? புறா விட்டாங்க. காசுக்காரரை பலகையெல்லாம் கவிழ்த்து போட்டார், அடி சாட்டை எடுத்து எல்லாத்தையும். சரியா? ஏன் நாம இந்த மிஷினரி சேல்ஸ் எல்லாம் நடத்துறோம் இல்லையா, அதெல்லாம் என்ன? ஏன் அங்க மட்டும் அப்படி காசுக்காரருடைய பலகை கவனித்து போட்டு புறாவுடைய ஆசனங்களை கவனித்து போட்டாரு? பலகை பிரசங்கம் பண்ணுவாங்க, சரியா? இந்த அருமை பண்ணி பொருள் வச்சு ஏலம் ஊழியத்திற்கான சிலர் என்ன சொல்லுவார்கள், விற்பனை பண்ணுகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி பலிபீடத்துல நம்ம எதிர் வச்சு அதை ஏலம் விடுவோம். இப்படிலாம் சொல்றீங்க அப்படின்னா ஏன் அதுக்கு அவங்க விளக்கம் என்னன்னா, இந்த இஸ்ரேல் தேவாலயத்துல எல்லாத்தையும் காசு பழக்கம். ஏன் காசுக்காரருடைய பலகை கவிழ்த்து போட்டு புறாவுடைய ஆசை கவிழ்த்து போட்டார்கள் மட்டும் சொல்றாங்க. பழைய பாட்டு நியமனப்படி ஆண்கள் ஒவ்வொருவரும் பஸ்காவை ஆசரிப்பதற்கு எங்க இருந்த உலகம் முழுவதிலும் எங்க வரணும்? பஸ்காவை ஆசரிக்க. அப்படியே ஆசரிக்க வரும் பொழுது நம்ம நாட்டுல பணத்துக்கு என்ன பேசுவோம்? பணத்துக்கு என்ன பேசுவோம்? ரூபாய். அது மாதிரி இஸ்ரேல்ல ரூபான்னு சொன்னா கேட்பாங்க,
நீஸ், அதாவது அங்க வேற ஒரு பேர் டாலர் இருக்கு. அதெல்லாம் இங்க உலகம் வந்து டாலர் ஏற்றுக்கிறோம். அப்படி ஒவ்வொரு தேசத்துக்கும் உள்ள பணம் வந்து மதிப்பு வெவ்வேறு வித்தியாசப்படும். நம்ம ஒரு டாலர் வாங்கணும் அப்படின்னா இந்திய பணத்துக்கு எவ்வளவு கொடுக்கணும் தெரியுமா? யாரும் சொல்லுங்க, எவ்வளவு? யாரும் சொல்றாங்கல்ல? 93. யாரும் சொல்றாங்க? 93 ரூபா. 93 ரூபா கொடுத்தாதான் ஒரு டாலர் கிடைக்கும். அப்படி ஒவ்வொரு தேசத்துக்கு தேசம் வேல்யூ வந்து வித்தியாசப்படும். டாலர் வந்து அதை விட பவுண்டு கூட. நாம வந்து கிட்டத்தட்ட 150 200 நினைக்கிறேன். 200 ரூபா கொடுத்தாலும் ஒரு பவுண்டு கிடைக்கும் யூகேல உள்ள பணம் மதிப்பு. அது மாதிரி இந்தோனேசியா போனீங்க அப்படின்னா மதிப்பு கம்மி. அங்குள்ள பண மதிப்பு கம்மி. அங்குள்ள மதிப்புக்கு 1000, அந்த வேலையில 1000 ரூபாய் கொடுத்தோம்னா நமக்கு 1 ரூபாய் கிடைக்கும். அப்படியா? அங்க வந்து பண மதிப்பு கம்மி. ஒவ்வொரு இடத்துக்கு இடம் வித்தியாசம். இப்ப இஸ்ரேலுக்கு வருவோம். இஸ்ரேலுக்கு வெவ்வேறு நாடுகளிலிருந்து வராங்க. அவங்க கொண்டு வருவது இப்ப வந்து நிறைய இடத்துல எக்ஸ்சேஞ்ச் உண்டு. பணத்தை மாத்திக்கலாம். தூத்துக்குடி வந்து இறங்கிட்டோம்னா அங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த எந்த நாட்டுக்கு வருமோ அந்த நாட்டு பணத்துக்கு இவ்வளவு கொடுத்து நம்ம மாத்திக்கலாம். அப்ப அன்னைக்கு வந்து முதல் நூற்றாண்டுல அப்படிலாம் வசதி கிடையாது. அதனால என்ன செய்வாங்கன்னா அந்த இடத்துல தேவாலயத்துல பணம் மாற்றுதல், பலி செலுத்தணும். வசதி உள்ளவங்க நல்ல காளை இல்ல ஆட்டுக்கிடா வாங்கிக்குவாங்க பணத்துக்கு. அப்படி வாங்க வரும்போது இவங்க என்ன செய்வாங்கன்னா அது விலை கம்மியா தான் இருக்கும். ஆனா தேவாலயத்தில் உள்ளவங்க அவங்களுடைய சார்புல பிரதான வேத பாடலுடைய சார்புல 100 ரூபாய் இருக்கிறத 1000 ரூபாய் சொல்லி வாங்குவாங்க. ஆலயத்துல 100 ரூபாய் கொடுத்து மீதி எல்லாம் ரூபாய். இது அன்னைக்கே நடந்துச்சுன்னா அதனால்தான் இப்படி நடக்கிறத கண்டிச்சு தேவாலயத்தில் இந்த காசுக்காரருடைய பலகைகளை கவிழ்த்து போட்டு, அப்போ அங்க வந்து மோட்டிவ் என்னதான் ஆகி போச்சு? பணம் தான் ஆகி போச்சு. இதுதான் நடக்கும். அதனாலதான் காசுக்காரருடைய பலகைகள். இது இல்லாம தேவாலயத்துல ஊழியத்துக்குன்னு சொல்லி நம்ம பலகாரம் செய்து கொண்டு வந்து வருவோம். அதை சேல்ஸ் பண்ணி நம்ம ஆலயத்திலே படைக்கிறது ஒவ்வொரு பைசாவும் காணிக்கை நோட்ல பதிவு செய்யப்படும். பதிவு செய்யப்படாம கொண்டு போனா அது தவறு. இல்ல வீடு விசிட் வரோம்னா ரசீது போடுவோம். நீ கொடுக்கிற ஒவ்வொரு பைசாவும் நம்முடைய நடைமுறைப்படி கணக்கில் இடப்படும். அப்படி கணக்கில் இடப்படாமல் கள்ளக்கணக்குல அது தவிர அதான் சுட்டி காட்டி காசுக்காரை பகைகள் என்னுடைய வீடு ஜெப வீடு. இதனாலதான் ஆண்டவர் அந்த தேவாலயத்தை சுத்திகரித்தார். அதனால ஊழியத்தின் நிமித்தமாக நம்ம இந்த மிஷனரி சேல்ஸ் அப்படிலாம் வைப்போம். இல்ல அருப்பின் பண்டிகைன்னு வைப்போம். அதை வச்சு அருப்பின் பண்டிகை கர்த்தர் செய்த நன்மைகள் முதல் கனியை கொண்டு வந்து படைக்கணும் அப்படின்னு சொல்லி பழக்கப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதான் நம்ம இன்னைக்கு அருப்பின் பண்டிகையாகவும் தேவாலய பிரதிஷ்டை பண்டிகையாகவும் ஆசிரிக்கிறோம். அப்படி தேவன் மகிமைப்படுவதற்கு இயலாத சூழ்நிலை மோட்டி வந்து ஜபாலயம் அப்படின்றத விட்டு பணம் ஏன் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு திருச்சபை மாறிச்சு அப்படின்னா தப்பு. சரி, புரியுதா? அதனால இது கொண்டு வந்து படைச்சு அருப்பின் பண்டிகை அப்படின்றது நம்முடைய விளைவுகளின் பலன்கள் நம்ம ஆண்டு 1 வருஷம் நடத்திருக்கிறார். எப்படின்னு தெரியல. இந்த பகுதி ஃபுல்லா மாணவகை தான், மழை பெய்தால் விவசாயம். சரிங்களா? எங்க பகுதியில வந்து குளங்கள் இருக்கும், டேம்ல இருந்து தண்ணி திறந்து விடுவாங்க. அந்த டைம்ல ஒரு பூ விளைய நெல் போடுவாங்க. நாசு பக்கத்துல. ஆனா இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா வறட்சியான இடம் அப்படின்னு சொல்லி நிறைய திட்டங்கள் கொடுக்கப்படுது அரசுனால. மழை பெஞ்சாதான் மக்காச்சோளமோ இல்ல மிளகாயோ இல்ல காய்கறி ஏதோ போடுவோம். அது மானாவாரி மழை பெய்தான் எப்படி இருந்ததும் தெரியல. ஆனா ஆண்டவர் கொஞ்சம் மழையை கொடுத்தார், அதில் கொஞ்சம் விவசாயத்தை கொடுத்தார்.
ஆண்டவர் அதுல கொஞ்சம் பிழைப்புக்கு ஆண்டவர் ஜீவனத்துக்கு கொடுத்தாரா இல்லையா? இல்லவே இல்லையா? உண்மையில வரவு செலவு சரியா போச்சியா அப்படின்னு நினைச்சா அப்படி இருக்குது. இப்ப வயல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு எங்க வீட்டுல எங்க ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 14 மரக்காய் வேறுபாடு உண்டு. அது சித்தப்பாவும் சேர்த்துதான். அதுல பாத்தீங்கன்னா வரவுக்கு மேலதான் செலவாகும். அது வண்டி மிஷினுக்கு போக அப்படிதான் செலவாகும். சரி ஏதோ சும்மா போடக்கூடாது அப்படின்னு தான் விளைவிக்கிறோம். இப்படி இன்னைக்கு உள்ள காலங்கள் மாறிவிடுது. ஆனாலும் ஆண்டவர் நம்மள ஆகாரத்துக்கு குறையில்லாமல் நடத்தி வந்திருக்கிறார், நன்மை செஞ்சிருக்கிறார். அதனால ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கிறாங்க, இவங்க செய்ததுக்கு இவங்க துதித்து பாடுறாங்க. அது துதித்து பாடுறது யார்? மனுஷனையா? மனுஷனையா? யார் துதித்து பாடுறாங்க? அவங்க ஓசனான்னு ஆரம்பிக்கிறது யாரு? மனுஷனையா? இயேசு கிறிஸ்து. தேவனுடைய ஆலயத்தில் வந்து மனிதனை புகழ்வது புகழக்கூடாது. இந்த இடம் வந்து யாருக்கு மகிமை கொடுக்கிற இடம்? தேவனுக்கு மகிமை கொடுக்கிற இடம். பல நேரங்களில் மாறிடுச்சு. இந்த ஆலயத்துக்குள்ளதான் ஐயாவுக்கு ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? கொண்டாடுறது. அது எங்கதான் வச்சு நடக்கும்? ஆலயத்துக்குள்ள. அப்படி மாறிடுச்சு, தவிர்க்க முடியல இல்லையா? ஆனா ஆலயத்துக்குள்ள யார் தான் கனப்படுத்தப்படணும்? யாரும் போடப்படணும்? கடவுள் இயேசு கிறிஸ்து. ஆனா நாம அதை மாத்திக்கிட்டே வர மாறிட்டு இல்லையா? அப்படி கனப்படுத்தின அந்த ஒரு சூழ்நிலை தேவன் நினைச்சு பார்த்தாரா? ஆனா அந்த ஜனங்கள்லாம் இந்த பிரதான ஆசிரியர் இவங்க சொல்றதெல்லாம் கேட்கிறோம். ஆண்டவர் இருந்துச்சு கேட்கிறேன் அப்படிதான் சொல்லியிருக்காரு. வாசிங்களேன் 21:16 வசனத்துல அதற்கு இயேசு, அதுக்கு யார் சொல்றா? இயேசுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆம் நான் கேட்கிறேன். இவங்க என்ன துதித்து பாடுவதை, இவங்க ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிறதையும் நான். அப்போ நாம ஜெபம் போது இன்னைக்கு சத்தமே வர மாட்டேங்குது. ஆமேன்னு சொல்றது கூட சத்தம் வர மாட்டேங்குது. சரியா? புரியுதா? ஆமேன்னு சொல்றது கூட சத்தம். ஒரு ஜெபம் சொன்னா ஆமேன் வாய் திறக்க மாட்டேங்கிறோம். அவரை துதித்து பாடி நன்றி செலுத்துவோம். வாய் திறந்து அப்படின்னா அதுக்கு வாய் வர மாட்டேங்குமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நம்மள எங்க இருந்து எங்க தூக்கிட்டு வந்திருக்க? எங்க இருந்து நம்ம தூக்கிட்டு வரல? சப்பானியே வரல. என்ன தூக்கி சப்பானியில நினைப்போம். நான் நல்லா நடக்கிறேன், குருட கிடையாது நினைப்போம். இன்னைக்கு ஆண்டவர் கல்வியை கொடுத்து படிக்க வச்சு ஒரு தலைமுறைக்கு முன்பதாகவோ சில தலைமுறைக்கு முன்பதாக படிப்புன்ற வாசனை கிடையாது. இன்னைக்கும் நம்ம பிள்ளைகளுடைய பெற்றோர் எத்தனையோ பேர் வாசிக்க தெரியுமான்ற கேள்வி இந்த பகுதியில். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வந்து நம்ம பிள்ளைகள் ஆண்டவர் எவ்வளவு உயர்த்திருக்கிறது. துதித்து பாட வேண்டாமா? எவ்வளவு சத்தம், கம்பீரமா சத்தம் வராட்டா? ஆம் கேட்கிறேன்னு சொல்லி யார் சொல்றா? இயேசுக்கு சொல்றாங்க. ஏற்றுக்கொள்கிறா அந்த இடம் தான் இது. நம்மை சின்னவர்களா இருக்கலாம். இந்த பாலகர்கள் இவங்க வாயினால உண்டாகிற இந்த சத்தத்தெல்லாம் கேட்கிறோம். கேட்கிறோம். வாயினால சொல்ற அந்த துதி ஆண்டவர் கேட்கிறாரு. ஒரு நாள் பாடசாலை உண்டாங்க கிடையாதா? இல்லையோ? இல்ல. பிபிஎஸ் நடக்குமா? பிபிஎஸ் இல்ல. சரி, நடக்கிற இடத்துக்காக போவீங்க. அப்படி நடக்கிற இடத்துக்கு போங்க. இந்த சின்ன பிள்ளைகளை தலைமுறைகளை வேத அறிவை நிறுத்துவதற்காக திருச்சபையா செய்யணும். நீங்க யோசிங்க, நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா சண்டைகளை சேர்த்துவாங்க. அந்த ஜூன்ல வந்து சண்டைகள் டீச்சர்ஸ் ட்ரைனிங்லாம் வைப்பாங்க. அதுல கலந்துக்கிட்டு இந்த பிள்ளைகளுக்கு வேத அறிவு புகழ்வது வரணும். அடுத்த தலைமுறைய கிறிஸ்துவை அறிய செய்வதற்காக நீங்க பிரயாசப்பட, வேற யாரும் பிரயாசப்பட? என் பிள்ளை வேத அறிவு வரணும், கடவுள் வைத்து வரணும், நீங்க தானே பிரயாசப்படணும். நீங்க வந்துட்டீங்களா? உங்க பிள்ளைகள் வேத அறிவு தேய்ச்சிட்டு வர வேண்டாமா? இதுக்குதான் இந்த ஓய்வு நாள் பாடசாலை, விடுமுறை வேண்டாம், அதெல்லாம் அதுக்குதான் செயல்படும். நீங்களும்
ஒவ்வொருத்தரையும் நம்பி இருக்கக்கூடாது. அங்கிருந்து வருவாங்க, அங்கிருந்து வருவாங்கலாம் நம்பி இருக்கக்கூடாது. நம்ம தான் செய்யக்கூடாது. இந்த பிள்ளைகளுக்காக அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இப்படி நினைக்கப்படாத வகையில் நானா என்னையா எனக்கா இத்தனை பெரிய கிருபை அப்படின்னு சொல்லி நினைக்க வைக்கக்கூடிய விதத்துல ஆண்டவர் சந்திக்கிறார். தாம் உயிரை காப்பாத்திக்கணும்னு போறாருமா. யார்கிட்ட இருந்து? ஏசா. ஒரு நாள் சாக போறது நிச்சயம். அவன் மனசுல நினைச்சுக்கிட்டான், எங்க அப்பா ஒரு நாள் சாவாரு, அன்னைக்கு இந்த யாக்கோபு போட்டு தள்ளிடணும் மனசுல நினைக்கிறான். மனசுல நினைக்கிறது எப்படியோ வாயில வளரதான் செய்யும், யார்கிட்டயோ வளரதான் செய்வோம். அது தாய்க்கு தெரிஞ்சு வந்துச்சு. அதனால யாக்கோபு அழைச்சி ஒரே நாள்ல 2 நாயை இழக்கணும், என்னுடைய சகோதரன் வீட்டுக்கு போய் சரியா அப்படின்னு சொல்லி யாக்கோபு ஏசா யாக்கோபு சகோதரர். அவங்களுடைய தாயார் அவங்களுடைய தாய் மாமா வீட்டுக்கு அனுப்பி வச்சுதான். யாக்கோபுடைய தாய்க்கு சகோதரர் அப்படி போறாரு. இப்ப எதுக்கு போறாரு? தம் உயிரை காப்பாற்ற பயந்து போறாரு. வாழ்க்கையில தப்பு பண்ணிட்டா பயந்தான் பண்ணும். நேர்மையா இருந்தா பயப்படணும் அவசியம் இல்லை இல்லையா? தப்பு பண்ணலன்னு வரணும். ஆனா தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நாம கொஞ்சம் மனசுல தப்பு பண்ணிட்டோம் பயம் இருக்குதான் செய்யும். எனக்கு இருக்குதா இல்லையா? பயம் இருக்குதான் செய்யும். ஐயோ சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இவர் பயந்து ஊரை விட்டு எங்க போறாரு? அப்படி போற வழியில இருந்துச்சு. இருட்டின உடனேதான் அவருக்கு தலையணை என்னது? வனாந்தரத்துல என்னது தலையணை? முன்னாடி பஞ்சமத்தெல்லாம் கிடையாது. என்னது? கல்லு எடுத்து போட்டு அதுதான் தலையணை. தூங்குறாரு. ஆண்டவர் விடலாம். நீ ஏமாத்துக்காரனா இருக்கலாம், ஆனா நீ எனக்கு வேணும். நீ எத்துவனே இருக்கலாம், பரவாயில்ல, நீ எனக்கு வேணும். அதுல ஒரு காட்சி, அற்புதமான ஒரு காட்சி. என்ன காட்சி? என்ன காட்சி? அல்ல, அவர் நல்லா உறங்கிட்டு இருக்காரு. என்ன இருந்தது? ஏனியில யார் ஏறுகிறா இறங்குறாரு? தேவன். அந்த ஏனியில யார் இருக்கா? யார் இருக்கா? நீங்க படிக்கிறீங்களா? தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார், ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கிறார். அப்புறம் ஆண்டவர் பேசுவார், நீ படுத்திருக்க இந்த பூமியை மன்னித்தாரு அப்படின்னு சொல்லுவார். நீ படுத்திருக்க இந்த பூமி ஆண்டவர் கொடுத்தாரா? கொடுத்தார். அவர் திடீர்னு விழித்து கொண்டார். விழிச்சு விட்டா அவருக்கு நான் பயம். அவர் இது தேவனுடைய வீடு, வானத்தின் வாசல், அறியாமல் போயிட்டு அப்படின்னு சொல்றாரு இல்லையா? நீங்க வாஸ்தவத்தை எடுத்துட்டீங்களா? நான் முடிச்சிடறேன், சீக்கிரம் முடிச்சிடறேன். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி ஆதியாகமம் வாசிக்கிறீங்களா? ஆதியாகமம் 28 வாசிக்கிறீங்க? 28வது அதிகாரம் 14, 15, 16 வாசிக்கிறீங்க? இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றார். கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், நான் அறியாம போயிருக்கேன். அருமையானவர்களே, நான் முதலாவது சொன்ன காரியம், அந்த தேவனுடைய ஆலயத்துல சுத்திகரிக்கிறார். இது தேவனுடைய ஆலயம். அந்த இடத்துல சின்ன பிள்ளைகள், குருடர்கள், சப்பானியர்களெல்லாம் குணமாகி ஓசனாய் ஆர்ப்பரித்தார்கள். அதை கர்த்தர் கேட்கிறார். நம்முடைய வாயிலிருந்து புறப்படும் நன்றி வார்த்தைகளை அவர் கேட்கிறார்.
ஏற்றுக்கொள்கிறார். சப்பானியை ஏற்றுக்கொள்கிறார். உடனே ஏற்றுக்கொள்கிறார். சிறு பிள்ளைகள் நாம் உதவி தருவோம், அவங்களை ஏற்றுக்கொள்கிறார். இரண்டாவது காரியம், ஏற்றுவாளி ஏமாத்துக்காரனாக இருந்தாலும் நீ வேண்டும். ஆனா அதுக்கப்புறம் அவன் ஏற்றுவாளி கிடையாது, ஏமாற்றுக்காரன் கிடையாது. அந்த இடத்துல எனக்கு சிரேஷ்ட உத்தரவாதம் வேண்டாம் அப்படின்றவன ஆண்டவர் தெரிஞ்சுக்கல. எனக்கு இந்த கூழ் கிடைத்தால் போதும். ஒருவருடைய எண்ணங்களை ஆண்டவர் பார்க்கிறார். ரெண்டு பேருக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்னவென்றால், யாக்கோபு எப்படியாவது தான் சிரேஷ்ட உத்தரவாதத்தை அடையும். அவன் அடைந்த வழிகள் தப்பவுடைய அதை நோக்கி வந்து தப்பு கிடையாது. புரியுதா? அவனுடைய கோல், அவனுடைய அடைய வேண்டிய நோக்கம் தப்பு கிடையாது. அவன் எப்படி அடையான் அப்படின்றது தப்பு. அவன் செய்த செயல்முறைகள் தப்பு. இவனுக்கு என்ன, ஏசாவுக்கு எனக்கு ஒருவேளை கூழ் கிடைச்சா கூழா சேஷ்ட புத்திரபாத்தான் என்ன தெரிஞ்சுக்கணும். நமக்கு இந்த உலகத்துல நாம் வாழ வரைக்கும் நாம் விரும்புகிற இந்த அநித்தியமான காரியமா இல்ல நித்தியமான காரியமா இன்னைக்கு முடிவு பண்ணணும். சரியா? இந்த பிரதிஷ்டைனால முடிவு பண்ணணும். ஏசா தெரிந்து கொண்டால் எனக்கு கூழ் கிடைச்சா போதும். நீங்க ஒரு நேரம் சாப்பிட்டாங்க நீங்க செத்து போயிருவீங்களா? செத்து போயிருவீங்களா? செத்து போயிருவீங்களா? செத்து போக மாட்டாங்க. அப்போ வேலைக்கு போயிட்டு உடல் களைப்புல வாரம் யாரு? ஏசா. பசி ஒரு பக்கத்துல. அப்படி பசி எடுக்கிற வேலையில தன்னுடைய சகோதரன் கூழ் காய்த்து கொண்டிருக்கிறான். கூழ் காய்த்து கொண்டிருக்கும் போது எனக்கு அவன் சகோதரன் யாக்கோபு வந்து அவனுடைய தம்பி, ஏசாவுடைய தம்பி, என்ன கேட்டுனா எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவோம். அதுக்கு இல்லாம இவன் வைக்கிறான். ஒருவருடைய பலவீனத்தை, இந்த யாக்கோபுடைய வேலையே பார்த்தீங்கன்னா ஒருவருடைய பலவீனத்தை தன்னை சாக்காக பயன்படுத்துவான். ஒருவருடைய இவனுடைய பலவீனம் என்ன? சாப்பாடு வேணும். ஒரு நாள் சாப்பிடாம செத்து போயிடுவாங்க. செத்து போயிடுவாங்க. ஒருவேளை சாப்பிடாம இருந்து அந்த சேஷத்தை காப்பாற்றிக்க முடியாது. இந்த யாக்கோபு ஏசா வந்திருப்பாங்க, அதை விட்டுட்டோமே நம்ம விட்டுட்டோம். இந்த யாக்கோபு பிடிச்சுக்க ரெண்டு பேரும் நோக்கம் திட்டம் வந்து வித்தியாசம். ஒருவன் வந்து மேல ஹை ஃபோக்கஸ் கோல் வேணும். நான் சேஷபுத்திரன், அவன் தானே இருக்கேன், சேஷபுத்திரம் பார்த்து அடையிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி அவனுடைய ஏம் வந்து பாராட்டத்தக்கது. ஆனா அந்த ஏமன்றத அடையிறதுக்கு அவன் தெரிந்து கொண்ட வழிதான் தப்பான. புரியுதா? நம்ம ஏம் வேணும், ஆனா அந்த ஏம் அடையிறதுக்கு குறுக்கு வழியை தாழக்கூடாது, குறுக்கு வழியை தேடவே கூடாது. சோம்பேறி இருந்து ஃபர்ஸ்ட்ல வரலாம் நினைக்கலாமா? படிக்கவே மாட்டேன், உழைக்க மாட்டேன், ஆனா ஃபர்ஸ்ட்ல வரணும் நினைக்கலாமா? நினைக்கக்கூடாது. எத்தனை பேர் 12th முடிச்சிருக்கீங்க? எத்தனை பேர் 10th யாரும் இருக்கிறீங்களா? நல்லா படிங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. உனக்கு ஒரு ஃபோக்கஸ் வேணும், உனக்கு ஒரு எய்ம் வேணும். இதை அடைச்சே ஆகணும். அதை அடையிறதுக்கு பார்த்து இருக்கக்கூடாது, குறுக்கு வழி தேவை. உண்மையா செயல்படு. அன்பு ஆசை ரெண்டே காரியம் தான் சொல்லியிருக்கேன். சரியா? நீ இந்த இடத்துல ஜெபத்திற்கு ஆமீன் சொல்றதையும் அல்லேலூயா கர்த்தரை துதித்து பாடுறதையும் கேட்கறதுக்கு ஒருத்தர் கேட்காதவர்கள் கிடையாது, செவிடாகி போனவர்கள் தேவை கிடையாது. அதனால ஆமீன் சொல்றது கூட அமைதியா இருக்கக்கூடாது. யாரும் சொல்லுவாங்க இல்ல கொயர் பாடும்போது ஆமீன் சொல்லுவாங்கன்னு சொல்லி ஆமீன் சத்தம் சொல்லு. அப்படி ஆக்கிறது ஒசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அதை கேட்கிறீர்களோ அப்படின்னு சொல்லி இயேசுவை பார்த்து பிரதான ஆசிரியர் வேதபாரர் கேட்டார். ஆண்டவர் சார் நான் கேட்கிறேன். அப்படி கத்துறது யாரு? குருடர், சப்பானி, சிறு பிள்ளைகள். கேட்கிற ஒருவர் உண்டுமா? உன் வாயிலிருந்து நீ கொடுத்தனையாக ஆண்டவருடைய சமூகத்திலே இருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் ஸ்தோத்திரங்களையும் கேட்கிற ஒருவர் உண்டு. அவர் ஆசீர்வார். இரண்டாவது காரியம், எண்ணப்படாமல் இருக்கலாம், தேடப்படாமல் இருக்கலாம், ஆனா எண்ணப்பட வைக்கக்கூடிய ஒரு இடம் உண்டு. அது யாக்கோபுக்கு வந்து பெத்தேல்.
சரி, இந்த யோவானின் ஆலயம் உங்களை நினைக்க வைக்கக்கூடிய இடம். யாரா இருந்தாலும் சரி, இந்த இடத்துல வந்து மாண்டிட்டு ஜெபித்துப்பா, உன்னை ஆண்டவர் நினைப்பா. உன்னுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் முடிவு உண்டு, விடுதலை உண்டு, சமாதானம் உண்டு. அப்படி ஒரு கிருபை ஆண்டவர் தருவாராக. ஆமென். நாம் ஒரு பாடல் பாடும்பொழுது நம்முடைய ஸ்தோத்திர காணிக்கைகள் ஆண்டவர் செய்து நம்மளே எண்ணி ஸ்தோத்திர காணிக்கை அவர்கள் மற்றும் நம்முடைய காணிக்கை ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் யாவரும் எழுந்து நின்று நம்மையே நம்முடைய காணிக்கையை அர்ப்பணிக்கும் வண்ணமாக ஆராதனை கீதங்கள் 305 பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 305, கிறிஸ்தவ கீர்த்தனை 293. தேவனே இயேசு தேவனே இயேசுநாதனே தேவாலயம் வந்தேன். ஆராதனை கீதங்கள் 305. தேவனே இயேசுநாதனே தேவாலயம்
கூடி வந்துமையே பணிந்திட குறித்த இயேசிறு ஆலயம் நாடி வந்தவர் யாவருக்கும் நல்வசனம் உலகமெங்கும் நாடி வந்தவர் யாவருக்கும் நல்வசனம் உலகமெங்கும் தேவனே இயேசுநாதனே தேவ ஆலயம் வந்திடும். ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய விளைநிலங்களிலிருந்து கிடைக்கப்பெற்றவைகளை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் படைத்திருக்கிறார். எங்களுக்கு அறுவடை கொடுத்து ஆகாரம் உண்பதற்கு ஆகாரத்தை கொடுத்து, வஸ்திரத்தை கொடுத்து, உறைவிடத்தை கொடுத்து, இன்னைக்கு அறுவடை பண்டிகையாக ஆசிரியர்னாலேயும் ஆண்டவரே எங்களுடைய விளைநிலங்களிலே விளைவிக்கப்பட்டு அதன் மூலமாய் வருவாய் கொடுத்து ஸ்தோத்திரம். ஒருவேளை இன்னைக்கு கொண்டு வரலனாலும் வரும் வாரங்களிலாவது எல்லா குடும்பத்தின் பிள்ளைகளும் கொடுக்கணும் ஆண்டவருக்காக செயல்பட உதவி செய்யும். தேவாலயம் பிரதிஷ்டை பண்ணி ஆசிரிக்கிறோம். ஆண்டவர் 24வது வருடம் ஆரம்பமாகிறது. கடந்த 23 வருடங்கள் இந்த ஆலயத்தில் சேவித்தவர்கள் உண்டு. அநேகர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருக்கலாம். அவருடைய நல்ல சாட்சிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னைக்குள்ள தலைமுறைக்காக ஸ்தோத்திரம். சேவித்து வருகிறார்கள். நமக்கு சாமிபுரம் இந்த சபையிலே இந்த கிராமத்தில் வசிக்கக்கூடிய எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. விவசாயம் தலை தோக்க செய்யட்டும். அந்த விளைவுகளில் நல்ல பலன் கிடைக்கட்டும். வரும் நாட்களில் ஆண்டவரே வெயிலின் அகோரம் தனியத்தக்கதாக கோடை மழையும் தந்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த வருடத்திலே நல்ல மழை வருஷிக்க செய்து ஆண்டவரே பயிர்கள் எல்லாம் ஆண்டவரே பல மடங்கு விளைச்சலை காணத்தக்கதாக உதவி செய்தவர்கள். ஈசாக் விதை விதைத்தான், கர்த்தர் அதை 100 மடங்காக விளைய செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை நம்பி ஆண்டவரே விதைக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆசீர்வாதம் உண்டு. நீர் எங்களுக்கு தந்த இந்த ஆலயத்திற்காக ஸ்தோத்திரம். இதை எழுப்பி கொடுப்பதற்காக யார் யாரெல்லாம் ஆண்டவரை கொடுத்தார்களோ அவர்களுக்காக நன்றி, செயல்பட்டார்களோ அவர்களுக்காக நன்றி. யார் ஆண்டவரை குருவானவராக இருந்து இது கட்டுப்படுவதற்கு முயற்சித்தார்களோ எல்லாருடைய பிரயாசங்களுக்காகவும் கொடுத்த எல்லா சபை பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாங்கள் இவ்வளவு மகிமையான ஒரு ஆலயத்தில் உண்மை ஆராதிக்கவும் பண்டிகை ஆசிரியவும் கொடுத்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். உயிர் தெழுந்த இரட்சகர் ஒருவர் உண்டு. அவர் மறைத்து போனவர் அல்ல, உயிரோடு கூட எழுந்து விட்டார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அந்த ஜீவனுள்ள தேவனுக்கு சாட்சிகளாக ஆண்டவரே என் ஆண்டவர் என் தேவன் என்று சொல்லி ஆண்டவரே அவருடைய மகத்துவமான தன்மை உணர்ந்தவர்களாய் உம்மை உறுதியாக பற்றிக்கொள்ள கிருபித்தார். அதற்கு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. உடைய பிள்ளைகள் படைத்திருக்கிற இந்த ஆண்டவரே பொருள் காணிக்கை விளைவின் பலன்களை படைத்திருக்கிற ஸ்தோத்திர காணிக்கை, கவர் காணிக்கை, இனமாக படைத்திருக்கிற மை காணிக்கை எல்லாவற்றையும் பலிபீடத்திலே உம்முடைய ராஜ்ய கட்டுமான பணிக்காக படைக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். படைத்த ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதி. இந்த இடத்தில் ஆலய பிரதிஷ்டை பண்ணி ஆசீர்வதிக்க வந்திருக்கிறோம். இந்த சில பல இடங்கள் வந்து ஆண்டவரே உம்மையை கொண்டாடும்படியாக வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தரும். மறுமுறை வரும் பொழுது உடைய பிள்ளைகள் இந்த இடத்துல என்ன வேண்டிக் கொள்கிறார்களோ அந்த காரியங்கள் நிறைவேறத்துக்கு நான் கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்யும். சரீர பலவீனங்கள் நீங்கி போகட்டும். இந்த இடத்திற்கு ஸ்துதி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கத்தக்கதாக யார் இவ்வளவு கத்துகிறார்கள், இவர்கள் சொல்லுகிறதெல்லாம் கேட்கிறீரோ என்று சொல்லி கேட்கப்படும் பொழுது ஆம் கேட்கிறேன் சொன்ன கர்த்தருக்கு நாங்கள் எங்களுடைய கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திர பலிகளையும் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இந்த காணிக்கைகளையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. +919994423795 incoming call.
+91999442 அருளியும் நீதியும் அருளியாகும். பிதாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் காலத்தில் விடுதல் ஸ்தோத்திரம் செலுத்த தகுதியும் நீதி எங்களுக்கு சிரேஷ்ட கடமையுமாக இருக்கிறது. மதுக்குமார் எங்கள் ஆண்டவர் மகேஷ் மூலமாக நீர் வானங்களை பூமியும் அவைகளுள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனிதனை ஒரு சாயலாக உண்டாக்கினீர். அவன் பாவத்தில் விழுந்தபோது புது சிருஷ்டி முதல் பலனாக நீர் அவனை மீட்டுக் கொண்டீர். தேவரே, மனிதன் உருக்கமாய் கூடும் ஒரே பேரான குமாராகிய இயேசு கிறிஸ்துவின் தாமே தரித்துக் கொள்ளும் சிலுவையில் மறித்து மீட்டுக் கொள்ளும் அவரை தந்துள்ளீரே. அவர் சிலுவையை